திராவிட கழகம் தேர்தல் நெருங்க சாதியை எப்படி கையில் எடுக்கும் அப்படின்னா, சுதா கொங்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் அவங்க பராசக்தின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அது வல்லூர் கோட்டத்தில் அந்த படத்தை பற்றி பர்மிஷன் அதில் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, விடுதலை அடைஞ்சு 15 வருடம் கழித்து பசி பட்டினி இதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. அந்த இளைஞர்களுக்கு பணம் முக்கியம் இல்லை, அதை விட எப்படி இந்த நாட்டுக்காக சேவை செய்தார்கள், எதை தெளிவாக இருந்தார்கள், எதை எதிர்த்து போராடினார்கள் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்தி திணிப்பை திணிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு வாசகலாம் இருக்கிற மாதிரியான ஒரு அதை போட்டிருக்காங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, ஜெயம் ரவி தெலுங்கர், முரளியுடைய மகன் ஆதரவா தெலுங்கர், சிவகார்த்திகேயன் கலைஞருடைய அவங்களுடைய கம்யூனிட்டி எப்போ தெலுங்குல தான் இருப்பார். இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த தேர்தல் கிட்ட நெருங்கும்போது தான் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்தியை பற்றி பேசுவாங்க, சாதி ஒழிப்பை பற்றி பேசுவாங்க, மத ஒழிப்பை பற்றி பேசுவாங்க. ஆனால் ஆட்சியில் இருக்கும்போது அதற்காக என்ன செஞ்சாங்கன்னா எதுவுமே கிடையாது. இப்போது ரீசெண்டாக ஒரு இடத்துல ஒரு குழந்தை செவுறு சாஞ்சி விழுந்து அந்த குழந்தை இறந்து போச்சு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பல பள்ளிக்கூடங்கள் மூடி இருக்கின்ற நிலைமையில் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தை இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு சீரமைக்கலை, அது பெருசாக கொண்டு போகல. தமிழ் விழுக்கல்வி இந்தி எதுக்காக பேசுகிற இவங்க கட்டாயமாக தமிழ் இருக்கணும்னு பேசலை. எக்ஸாம்பிளுக்கு கர்நாடகாவில் கர்நாடகா நீ என்ன வேணால் படிச்சுக்கோ, ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர், கலெக்டர், அந்த மாநிலத்துக்குள்ளே நீ எந்த உயரிய கல்வி பயின்றாலும் அதில் ஒரு பாடமாவது கன்னடத்தில் தேர்ச்சி பெற்றியாக வேண்டும், இல்லை என்றால் அவங்களுக்கு பட்டமே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் நீ எல்கேஜிலேருந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர் எது வேணும் படிச்சுக்கோ, தமிழ் இருக்கின்ற அவசியமே கிடையாது. தமிழே தெரியல விட உங்களுக்கு பட்டம் வழங்கிவிடும். புரியுதுங்களா? இந்த திருட்டு திராவிடத்தின் தூளை நாம் உரிக்கணும். இவர்கள் இப்படித்தான் தேர்தல் நேரத்தில் சாதை பற்றி பேசி 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 டைவெர்ட் பண்ணி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துடைய எல்லா உரிமையும் பறிச்சுட்டு அது எங்கே வந்து உட்காரும், முதலமைச்சர் சீட்டில் உட்காரும். அதற்கு இந்த மாதிரி தெலுங்கு அமைப்புகள்லாம் கரெக்டாக வேலை செய்வாங்க.